ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காவை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி ஈக்குவல் அளவு போட்டால் போதும். வெங்காயம் வந்து சின்னதாக இருந்தனால 3, நான் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஏன்னா வெண்டைக்காயில் வந்து ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும்ல. ஸோ அந்த வலுவலுப்பு போகிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா வதங்கிக்கணும். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டு வதக்கணுன்னா வெண்டைக்காய் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பிளாக் ஆகாத மாதிரி. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, அந்த பிசு தன்மை போயிடுச்சு. இப்போது நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காவை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா தக்காளி வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மேஷ் ஆகிற அளவுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னா நான் கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியோடு இப்போ வெண்டைக்காய் நல்லா வந்து மர்ஜ் ஆகணும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நடுவில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் லைட்டாக 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சா நான் வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடும். இது நல்லா மர்ஜ் ஆகி அந்த வெங்காயம் தக்காளி ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி வேகும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா அந்த வெண்டைக்காயில் அந்த ஃப்ளேவர்ஸ் இறங்கி சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா கூட இந்த ஸ்டேஜில் தேங்காவை துருவி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் போடாமையே செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வெண்டைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மோர் குழம்பு, சாம்பார், ரசம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.